இன்னும் யூகே டைம்ல தான் இருக்கேன். அதனால வந்து என்னால முழிக்கவே முடியல, ரொம்ப கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓட 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 தூரம் குறையில மாதிரி போய்கிட்டே இருக்கு. காலையிலே நல்ல ஒர்க் அவுட் நினைக்கிறேன். ஸோ இது வந்து டாப் ஆஃப் கேப்ரி. நான் வந்து இன்னும் டாப்புக்கு போக போறோம். இவங்க வந்து நான் ஓரமா இருக்கேன், அதை கூட பார்க்காம டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் கீழே போகணும்னு சொல்லிட்டு அதுக்காக யானதோன்னு போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. இவ்வளவுதான், இவ்வளவு டைவர்ட் பண்றதுக்கு போதுமா? பட் இதான் வந்து ஹைலைட். உண்மையை சொல்ல போனா உங்க பார்த்துட்டு யாரும் பாபு பேக்கரிக்கு போக மாட்டாங்க. அது சுமாரான பேக்கரி தான். சாத்தூர்காரங்க வீடியோ பார்த்தாங்கன்னா கோவப்படாதீங்க. இவங்க வாங்கிட்டு வரும்போதே நினைச்சேன் நல்லா இருக்காதுன்ட்டு. போன ஜென்மத்துல இவங்க வந்து இட்டாலியில அதுவும் கேப்ரில வந்து பிறந்தாங்களா? இதை நீங்க நம்புறீங்களா? இப்போதான் நாங்கள் மீட்டிங் பாயிண்ட் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு கேப்ரி அப்படின்ற ஒரு லொகேஷன் போக போறோம். எங்ககிட்ட மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு கார் இல்ல, வேணா நீங்க ரெண்டல் கார் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஊருக்கு வந்தீங்க அப்படின்னா. பட் நாங்க வந்து டே ட்ரிப்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப். இந்த ரெண்டு நாள் ட்ரிப்புக்கு கார் எடுத்துட்டு டிரைவ் பண்றதுக்கு பதிலாக டே ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து அவங்களே நம்மளை கைட் பண்ணி கூட்டு போயிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று தான் நாங்கள் புக் பண்ணிருக்கிறோம். டைம் ஆக்சுவலா நெக் டு நெக்கா தான் இருக்கு. எனக்கு வந்து இட்டாலி டைம் செட் ஆகல, இன்னும் யூகே டைம்ல தான் இருக்கேன். அதனால வந்து என்னால முழிக்கவே முடியல, ரொம்ப கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வேகமா போயிட்டு இருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு க்ரோஸும் அது வாங்கிருக்கோம். இட்டாலியன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எய்தர் ஒரு ஸ்வீட் பன்னு இல்லைன்னா ஸ்வீட் பிரெட் மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு அலாங் வித் காஃபி, அவ்வளவுதான். அதான் பிரேக்ஃபாஸ்ட். மேடம் கடையில போய் ஏதோ யூகே இருக்கிற மாதிரி ஹாம் அண்ட் சீஸ் டோஸ்ட் இருக்கா, சாண்ட்விச் இருக்கா கேட்டுட்டு இருக்கா. டேக் சம் prawn, சிக்கன், சீக், எதுவும் கிடையாது, எல்லாமே ஃபினிஷ் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு அது புரியவும் புரியல. உங்களுக்கு இந்த இனிப்பா மட்டும் தான் சாப்பிடுவாங்க நினைக்கிறேன். காலையில உரப்பா தான் சாப்பிடுவாங்களா? நான் இனி சேவரிஸ்ன்னு கேட்டேன், நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலையில இனிப்பா ஃபினிஷ் போனப்பதான் அது தெரிஞ்சு. அப்ப அந்த மாதிரி சாப்பிட்டாங்க. நம்மளும் அப்படிதான் சாப்பிட்டோம் அன்னைக்கு. ஓகே, நாங்க போய் மீட்டிங் பாயிண்ட்க்கு குடுகுடுன்னு ஓட போறோம். அதனால போனை கட் பண்ணிடுறோம். பாய். ஓட 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 தூரம் குறையில மாதிரி போய்கிட்டே இருக்கு. காலையிலே நல்ல ஒர்க் அவுட் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் மீட்டிங் பாயிண்ட் வந்துட்டோம். எங்களுக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு நடந்து வரனால. நீங்கள் வந்து ஃபேமிலி குழந்தைங்களோட சேர்ந்து வரீங்கன்னா மீட்டிங் பாயிண்ட் பக்கத்துலேயே வந்து ஸ்டே பார்த்துக்கோங்க. அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும். உங்களுக்கு இருக்கு மேக்கப், சும்மா உட்காந்து சோதானே பார்க்க போறீங்க. ஆக்சுவலா ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ரொம்பவே ஸ்லோவா தான் போகுது. இது வந்து ஸ்பீட் போட்லாம் கிடையாது, அதுவும் இல்லாமல் ஃபுல்லி க்ளோஸ்டு. இதுல தான் 500 பேர் இருக்காங்களாம். அப்படியே நம்மளோட ஒரு ஃப்ளைட் மாதிரி இருக்கு. அவ்வளோ சீட் இருக்கு, கீழே இருக்கு, மேலே இருக்கு. அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட சாம்பிள் லிப்ஸ்டிக்கு. நான் ஒரு தடவை மால் போயிருந்தப்போ ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கினேன். அப்போ வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதில் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது முடிஞ்சது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, காசு கொடுத்து வாங்கணும் போல. ஆனா கேப்ரில ஆனான்றது வந்துட்டு கிரீக் வேர்ட்ல ஆனான்றது டாப்பா. ஸோ இது வந்து டாப் ஆஃப் கேப்ரி. நான் வந்து இன்னும் டாப்புக்கு போக போறோம் சேர் லிஃப்ட்ல. இந்த ஊர்லயே லெமன் ட்ரீ ரொம்ப ஃபேமஸ், லெமனும் ரொம்ப ஃபேமஸ், லெமனைடு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இங்க பாத்தீங்கன்னா லிட்டரலி எல்லார் வீட்லயுமே வச்சிருக்காங்க. இந்த ஆனா காப்ரியோட டாப்ல இந்த சேர் லிஃப்ட்ல வந்திருக்கோம்ல, இதுக்கு ஒரு ஆளுக்கு 14 யூரோஸ் போயிட்டு வர்றதுக்கு. இது வந்து என்னோட டூர் காஸ்டோட ஆட் ஆகாது. இது வந்து நம்ம தான் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஸோ இங்க வந்துட்டு ஒரு ரூஃப் டாப்ல ஒரு கார்டன் மாதிரி இருக்கு, பிளஸ் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. உங்களுக்கு டாய்லெட்ஸ் வேணா மேலே யூஸ் பண்ணிக்கலாம், கீழே யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து 1 யூரோ சார்ஜ் பண்ணாங்க. ஐ திங்க் இங்கேயும் 1 யூரோ சார்ஜ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா வியூ சூப்பரா இருக்கு. ஆனா எங்களுக்கு வந்துட்டு 12 o'clock கீழே இருக்கணும். நாங்க அந்த பஸ்ல எங்களை இறக்கி விட்டாங்கல்ல, அங்க போகணும். அவ்வளவுதான், 2 போட்டோ எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். டைம் கம்மியா தான் இருக்கீங்க.
இப்போ ஏன் இவ்வளோ கோவமா இருக்க? ஆமா, மேல கூட்டு போய் போட்டோ எடுக்கலாம்னு சொன்னா நான் சென்டர் ஆஃப் த ஃப்ரேம்ல கரெக்டா நிக்க வச்சு எடுத்துட்டு இருக்கேன். இவங்க வந்து நான் ஓரமா இருக்கேன், அதை கூட பார்க்காம டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் கீழே போகணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஏனதோன்னு போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. சரி, இன்னைக்கு இதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க? சல்வார். இந்த ட்ரிப் ஃபுல்லாவே நான் சல்வார் தான் போட போறேன். 3 நாளைக்கு 3 சூப்பரான சல்வார் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் வெதர் நல்லா இருந்தாலே நான் வந்து சல்வார் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். நெதர்லாண்ட்ஸ்க்கு இப்படிதான் போனேன். இது வந்து செகண்ட் டைம் நான் வந்து யூரோப் ட்ரிப்ல வரேன். அதுவும் இல்லாம இந்த மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணோம்னா எல்லாரும் வந்து கொஞ்சம் நம்மளே பார்ப்பாங்க, யாராவது காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா, அப்படி எனக்கு ஹாப்பி ஆயிரும். அதனால வந்து இந்த மாதிரி போட்டு வருவேன். உள்ள வந்து தெர்மல்ஸ் போட்டிருக்கேன், அதனாலதான் கொஞ்சம் எனக்கு குளிர்லாம் தெரியல. இல்லைன்னா கொஞ்சம் குளிர் தெரியதான் செய்யணும்னு நினைக்கிறேன். பஸ்ல ஏறுமா? இவ்வளவுதான், இவ்வளவு டைவர்ட் பண்றதுக்கு போதுமா? ஏன் சார் அழுகுறீங்க? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இதுதான் நான் மறக்க மாட்டேன். அதை நீங்க எனக்கு அடுத்ததுல ஒழுங்கா போட்டோ எடுக்கிறீங்க. சரி, ஓகே, அடுத்தது நான் எடுக்கிறேன். ஸோ இதான் வந்து இந்த கேப்ரி ஐலாண்டு. அங்கே வந்துட்டோம். இங்கே இப்போ ப்ளூ க்ரோட்டோ தான் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னும் அது ஓடுதா இல்லையான்றதை பற்றி எங்கிட்ட இன்னும் எதுவுமே சொல்லலை. அந்த பெண்குயினை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம் நாங்கள். ஒரு பெண் இன்னொரு பெண்குயினை படம் பண்ணி போதா? காமெடி இதுக்கு நாங்கள் சிரிக்கணும். மகனை பெண்டை கழட்டிடுவோம். மொக்க அவரு நல்ல ரெட் கலர்ல பிளாக் வச்சிருக்கணும், அது தெரிய மாட்டேங்குது சரியா. பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் தெரிய மாட்டேங்குது. இந்த க்ரூஸ்ல மொத்தம் 500 பேர் இருந்தாங்களா, எப்படி கண்டுபிடிக்கிறது அவரை? நல்ல வேலை. இப்ப முதல்ல வேன்ல கூட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வேன்லயா? ஆமா. எங்க செகண்ட் ஸ்டாப் கேப்ரி வந்துட்டோம். இப்போ ஒரு கார்டனுக்கு நாங்க வாக் பண்ணி போறோம் எங்களோட டூரோட சேர்த்து. அது வந்து ஒரு லாங் வாக்கா, பட் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அங்கதான் போறோம். நான் அப்பவே சொல்லியிருந்தேன் இந்த ஊர்ல லெமன் ரொம்ப ஃபேமஸ். ஸோ லெமன் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குமா. லெமன் சர்பத்ல இருந்து ஷாம்பு, கேக், சோப்பு, நிறைய 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 லெமன் இருக்கா. ஆமா, ஸ்பிரிட் கூட இருக்குன்னு சொன்னாங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னாங்க. நிறைய கடையா இருக்கு, ஆசையா இருக்கு எல்லா கடைக்கும் போகணும்னு. ஆனா கார்டன் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வேணா நீங்க இங்க நின்னுக்கோங்க, நின்று நீங்க இங்க ஊர்லாம் சுத்திட்டு சாப்பிட்டு பொறுமையா பார்க்கிங் வாங்கன்னு சொன்னாங்க. பட் நமக்கு கார்டனும் பார்க்கணும்ல. கொஞ்சமா சென்ட் கையில அடிச்சு விட்டாங்க. லெமன் அண்ட் கிரீன் டீ நல்லா இருக்கு. ஆனா சாப்பிடணும் போல இருக்கு, மேல அடிக்கணும்னு தோண மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இப்போ வந்து நம்ம அதர் சைட் ஆஃப் மவுண்டன்ல இருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா காத்து எங்க இருந்து வருது பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால இருந்து வருது. அதனால இந்த ஏரியா வந்து கொஞ்சம் வார்மாவே இருக்கு கம்பேர் டு அந்த சைடு மவுண்டனுக்கு அந்த பக்கம். ஸோ அதனால தான் இங்க வந்து 850 ஸ்பீசியஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து நேச்சுரலாவே வளருது. ஸோ இதை வந்து ஒரு ஃபார்மிங் மாதிரி இங்க பண்றாங்க. செம்மையா இருக்கு அந்த தண்ணி கலரு, இந்த மவுண்டனுக்கு. இவ்வளவு நேரம் எனக்கு இந்த ட்ரிப்பு கொஞ்சம் மொக்கையா தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து பில்டிங்ஸ் எல்லாம் கச்சமுச்சம் கட்டிட்டு இருந்தாங்க. பட் இதான் வந்து ஹைலைட். உண்மையை சொல்ல போனா செம்மையா இருக்கு. ஸோ இதுக்கு தான் நாங்க இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிறோம். சுத்தி வியூ பாயிண்ட்ஸ் வந்து சூப்பரா இருந்தது. நீங்க ஆல்ரெடி பாத்திருப்பீங்க. இப்ப நம்ம நேரம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து 2:40க்கு அவங்க சொன்ன லொகேஷனுக்கு வந்து மீட்டிங் பாயிண்ட் நம்ம போயிடணும். இங்க லஞ்ச் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஐலாண்டா தெரியுது. ஏன்னா இந்த இடத்துல இனிமே நோ மோர் பில்டிங்ஸ், இனிமே யாரும் நியூ பில்ட் கட்டவே கூடாது. ஸோ இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே லைக் 1 மில்லியன் 2 மில்லியன் சொல்றாங்க காஸ்ட் வைஸ். ஸோ சாப்பாடு எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்குமா இங்க. ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு மெனு பார்த்துட்டு வரேன், ரேட்டு பார்த்துட்டு வரேன்னு சொல்லி போனா போயிட்டு பாருங்க பேக்கரியில இருந்து நிறைய வாங்கி வந்து வச்சிருக்கேன். பார்த்தேன் சும்மா சூப்பரா இருந்துச்சு பார்க்கவே. நம்ம ஊர் பப்ஸ் இருந்தா எப்படி இருக்கும், அதுவும் பப்ஸுக்கு நடுவில் சீஸ் கூட வச்சிருக்காங்க. நிறைய இருந்துச்சு. இதே 24 யூரோக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸ்நாக்ஸ் அப்படியே ஓட்டிடலான்ட்டு. ஆனா இந்த ஊர்ல ரெஸ்டாரண்ட் போனாலும் காஸ்ட்லியா தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாம இட்டாலியில வந்து இந்த மாதிரி பேக்கரி லைக் சேவரிஸ் ஸ்வீட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும், செம டேஸ்டா இருக்கும். யூகே நல்லாவே இருக்காது. ஆல்சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டியா இருக்க பார்த்தா எல்லாரும் நிறைய ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வச்சிருக்கோம், குட்டி குட்டியா ட்ரை பண்ணி எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க. அத மாதிரி தான் குட்டி குட்டியா இருக்கு பார்க்க. நம்ம ஊர் பப்ஸ் மாதிரி இருக்குல்ல, நல்லா சாஃப்டா சூடா போட்டா. இங்க பாத்தீங்கன்னா இது வந்து உள்ள சாசேஜ் இருக்கும். அடுத்து பிஸ்ஸா. இது என்னன்னு தெரியல. பிஸ்ஸா தான்.
குட்டி குட்டி பீஸா பீஸா, குட்டியான பீஸா. என்ன அங்க மீல்ஸ் இருக்கு? அடுத்து இது என்ன தெரியல, உள்ள பேக்கன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டஃப் இருக்கு. இவ்வளோ கடிச்சு வச்சுறேன். நிறைய பீஜியன்ஸ் சீக்கெல்லாம் இருக்கு. ஆக்சுவலாக இப்படி வாங்கினது நல்ல ஐடியா தான். ஐ மீன் இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம் சாப்பிட்டா நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் டைப் பண்ண மாதிரி இருந்துச்சு, ப்ளஸ் கொஞ்சம் வயிறு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தான் இருக்கு. சூப்பராக இருக்கு. ஸோ இந்த பேக்கரி ஐட்டம்னு சொல்லி பார்க்கும்போது சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. நான் ஸ்கூல் படிக்கும் போதுல எங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் பாபு பேக்கரின்னு ஒன்று இருக்கும். அங்கே வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், இந்த மாதிரி வந்து நான் நண்டு பண்ணுன்னு ஒன்று சாப்பிட்டேன், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னான். எனக்கு அதுலேருந்து நண்டு பண்ணு ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். ஆனால் அப்போலாம் டக்குன்னு வாங்க முடியாது. ஏன்னா அது வந்து எவ்வளோ இருக்கும், ஒரு 2 ரூபா 3 ரூபா இருக்கும். வீட்டில் பாக்கெட் பண்ணலாம் தரமாட்டாங்க. அப்பெல்லாம் காசு பாக்கெட் மணி அப்ப அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது விட மாட்டாங்க, வெளியே தான் வாங்கக்கூடாதுன்றாங்க. காசு ஆமா அது வேற விஷயம், பண்ண மாட்டாங்க. என்கிட்டே இருக்காது பாவம். ஆமா அதான் அவங்ககிட்டயும் இருக்காது முத. அதனால அது ரொம்ப நாளா வாங்கணும் ஆசை. ஆனா எனக்கு சான்ஸே கிடைக்கல. ஒரு தடவை சான்ஸ் கிடைச்சு வாங்கினேன். வாங்கி சாப்பிட்டு பார்த்தா எனக்கு அந்த அளவுக்கு அவன் சொன்ன அளவுக்கு எனக்கு பிடிக்கல. ரொம்ப திங்க் பண்ணி வச்சிருந்தீங்க. நண்டு பண்ணு இது மாதிரி இருக்கும். இந்த படத்துல சொல்ற மாதிரி காக்கா முட்டை படத்துல வர மாதிரி தான். இதா சாப்பிட்டு கடைசி இதுக்கு நம்ம ஆயா பண்ண தோசையே பரவாயில்லன்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அப்ப தோணுச்சு என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இப்ப அதான் ஞாபகம் இருக்கா இப்ப பாபு பேக்கரி என்ன இருக்கு. அட பாவி, அப்புறம் உங்க பாத்துட்டு யாரும் பாபு பேக்கரிக்கு போக மாட்டாங்க. அது ஸ்மாரான பேக்கரி தான். சாத்தூர்காரங்க வீடியோ பார்த்தாங்கன்னா கோவப்படாதீங்க. இது வந்து என்னோட ஜென்யூன் ரிவ்யூ. இல்ல நான் பேசினா கொஞ்சம் ரொம்ப ஓப்பனா பேசிடுவேன், அதனால தான் பேசுறதே கிடையாது. நான் வாங்கின ஐட்டத்துல இதான் வந்து எனக்கு ரொம்ப டெம்டிங்கா இருந்துச்சு. அப்படியே நல்லா குலோப் ஜாமுன் மாதிரி நல்லா தேன்ல ஊற வச்ச பன் மாதிரி இருந்தது. எப்படி டேஸ்ட் நல்லா சொதப்ப மாட்டுறாங்க எப்படினாலும். இது கொஞ்சம் சொதப்பிடுச்சு. இது வந்து இந்த குரோசான்ல வந்து நடுவில் ஹாம் அண்ட் சீஸ் வச்சிருக்காங்க. இந்த குரோசானோட டேஸ்ட்ல வந்து கொஞ்சம் சாக்லேட் ஃபிளேவர் இருக்கு. தெரியல, ஏதாவது ஸ்வீட் படிச்சாங்க தெரியல. ஸ்வீட் இருக்கு எனக்கு என்னமோ அது லைக் வாண்டடா பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் மேபி இருக்கலாம். ஆக்சுவலா இந்த இப்ப சாப்பிட்றல நீ இது வந்து கஸ்டமைஸ் பண்ணாம இன்னும் மொத்தமாவும் இருந்துச்சு, ஒரு பல்காவும். அது வந்து எப்படிமா இருக்கு, பால்பன் தான், நம்ம ஊர் பால்பன். ஆமா அது மாதிரி தான் இருக்குது பார்க்க. நான் சாப்பிட்டு பார்த்து நான் சொல்றேன். இது கஸ்டர்ட் மேலே கஸ்டர்ட் போட்டிருக்காங்க, நான் உள்ள சொல்றேன் வெறும் பண்ணு. அதே மாதிரி அந்த பாகு ஊற்றிருக்காங்களே, பாகுல முக்குன ஒரு பன்னு மாதிரி இருக்கு. அதான் பால்பன். அதான் பால் பண்ணா. அதுவும் எங்க ஊர்ல ஃபேமஸ். பாபு பேக்கரியா? பாபு பேக்கரி எங்க ஊர்ல நிறைய கடை இருக்கு. அதுக்கு சந்தோஷமா நான் அப்பயே சொன்னேன் இங்க லெமன் வந்து பயங்கர ஃபேமஸ்னு. சக்தி போயிட்டு நான் லெமன் சர்பத் வாங்கிட்டு வரேன்னு போனாங்க. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இதை வந்து கொடுத்தாங்க. இது என்ன எந்த ஆங்கிள் இதை பாக்குறதே தெரியல. அப்புறம் தான் சொல்றாங்க இது வந்து ரோசன் லெமன், லெமனுக்குள்ள ஐஸ்கிரீம் இருக்கான். இதெல்லாம் நம்ம சாப்பிட முடியாது கரெக்டா? எனக்கு பொதுவா லெமன் டார்ட், லெமன் ஐஸ்கிரீம், லெமன் என்னத்தையும் எனக்கு பிடிக்காது. எப்படி இருக்கு? வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. புளிக்குது, எனக்கு இது பிடிக்கல. இது வாங்கிட்டு வந்தாங்கல்ல, எனக்கு முதல்ல இது பிடிக்காது. நான் அந்த கடையில பேக்கரி ஐட்டம் பார்க்கும் போதே இது பார்த்தேன், ஏதோ வித்தியாசமா இருக்கு. ஆனா அது லெமன் எனக்கு தெரியுமா, அமைதியா வச்சுட்டு வந்துட்டேன். இவங்க வாங்கிட்டு வரும்போதே நினைச்சேன் நல்லா இருக்காதுன்ட்டு. இது வாங்கிட்டு வந்துட்டு தலைவர் பிடிச்சிருக்கு சாப்பிட்டு இருந்தாங்க. எவ்வளவு ரூபான்னு கேட்டா 9 யூரோவான். 9 யூரோக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் ஏதாவது 2-3 யூரோ கேட்பேன், வாங்கி கொடுக்க மாட்டாங்க. நல்லதா தான் இருக்கும். இது 9 யூரோக்கு வாங்கி கொடுக்க நான் இதை மறக்கவே மாட்டேன். சர்ப்ரைஸா யாராவது லெமன் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவாங்களா? இந்த ஊர்ல இதான் ஸ்பெஷல் சொன்னாங்க. ஸ்பெஷல் தான். அதான் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தெரியுதுல்ல. ரேட் கேட்காம முதல்ல வாங்கிட்டேன். ரேட் கேட்க வாங்கிருக்க மாட்டேன். ரேட் கேட்டதும் வேணாம்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே? இது கேட்கவே இல்லையா? நான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ரேட்டு சொன்னேன். பெரிய உங்க மாதிரி போயிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்ப பிஸ்தா ஐஸ்கிரீம் வாங்கிருக்கேன், ரொம்ப பிடிக்கும். இது வந்து 4 யூரோ தான். இப்ப நான் வந்து உட்கார வரேன், என்கிட்ட கேக்குறாங்க சீக்கிரம் ஐஸ்கிரீம் கொடுத்தா சாப்பிடுமா? அது பக்கம் சுத்திக்கிட்டே வருது, அதான் கொடுத்தேன். என்னன்னா இழிச்ச வாய பாருங்க, கிச்சனா எது கொடுத்தாலும் வாங்கிப்பா. கண்டிப்பா அதை பார்த்தா காரி திட்டிட்டு போயிடும், வாங்காதது. மனுஷனாடா நீங்க எல்லாம். சோ இப்போ நாங்க எங்க பஸ்ஸுக்கு போயிட்டு இருக்கோம். 2வது ஸ்டாப் இதோட முடிஞ்சிச்சு. அடுத்து ப்ளூ பிராட்டோ அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க நிறைய விஷயம் சொன்னாங்க இந்த ஊரை பத்தி. மெயினா ஒண்ணு சொன்னாங்க, இப்ப நம்ம இருக்கிறது கேப்ரி, அண்ணா கேப்ரிங்கிறது மேல இருக்கு. அங்க இருந்து கீழே வர்றதுக்கு 777 ஸ்டெப்ஸ் வந்து இறங்கி இந்த கேப்ரியில வந்து தண்ணி எடுத்துட்டு மேல போவாங்களாம். 777 இல்ல 760 920 சொன்னாங்க. அப்படியே ரைமிங்கா இருக்கட்டும் 777. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஏதோ 700 சீரீஸ்ல வருதுல, 777. சோ பாத்துக்கோங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் தண்ணி முன்னாடி எடுத்திருக்காங்க. ஆனா ஒன்ஸ் நமக்கு சயின்ஸ் அட்வான்ஸ் நடந்தனால கிடைச்சனால எவ்வளவு ஈஸி ஆயிடுச்சு. பம்ப் போட்டு ஆமா பம்பிங் பண்ணி நம்ம தண்ணி ஈஸியா மேல ஏத்திட்டாங்க. சோ லைஃப் வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, நீ எல்லாம் அந்த காலத்துல பிறந்திருக்கணும், பிறந்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும் கஷ்டம்லாம். நான் அப்பயும் பிறந்திருக்கலாம், இது என்னோட மறு ஜென்மமா இருந்திருக்கலாம். யாரு கண்டா அப்பெல்லாம் நான் கஷ்டப்பட்டு தண்ணி போன ஜென்மத்துல இவங்க
வந்து இட்டாலியில அதுவும் கேப்ரியில வந்து பிறந்தாங்களா? இதை நீங்க நம்புறீங்களா? ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு எங்க தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். ஏதோ ஒண்ணு பழைய கதை போன லேடிஸ் எல்லாம் தண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு தூங்கிருக்காங்க. இப்ப நல்லா வீட்டுக்கே பைப் கனெக்ஷன். நல்ல வேலை. அதெல்லாம் நினைச்சாலே கொஞ்சம் பயமா தான் இருக்குல்ல. ஆமா. அந்த ப்ளூ கிராட்டோ வந்துட்டு ஹை டைட்னால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் டேஞ்சரஸ் போல, இங்க அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஸோ அதுக்கு பதிலான ஒரு ஆப்ஷன் தான் வந்து இந்த 1 hour போட் ரைடு. இது வந்து இந்த கேப்ரி ஐலாண்டை சுத்தி வந்து வரப்போகுது. இது ரொம்ப காமிங்கா இருக்கும்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அதான் இப்போ வேணும்னு நினைக்கிறேன். தூக்கம் வருமானு தெரியல, பட் வியூஸ் நல்லா இருந்தா கண்டிப்பா தூக்கம் வராது. மொத்தம் இது வந்து 1 hour ரைடு. வாங்க சூப்பரான சீனிக் வியூ பார்க்கலாம். ஸோ வந்து இறங்கியாச்சு. இந்த போட்ல தான் வந்தோம். சூப்பராக இருந்துச்சு டூரு. ரொம்ப லாங்காக தான் இருந்தது. பட் வந்து இது வந்து பெஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன். ஏன்னா அவங்களே கூட்டு போயிடுவாங்க, அவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஏன்னா இந்த ப்ளூ கிராட்டோ தான் மிஸ்ஸிங். பட் ஸ்டில் ஓகே. ஆனா அதுக்கு பிறகு நம்ம அந்த ஐலாண்ட் சுத்தி வந்தோம். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. இந்த சீரீஸ்ல நான் சல்வார் வியர் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் முதல்லயே. இந்த சல்வாருக்கு உங்களோட ரேட்டிங் என்ன 10க்கு அப்படின்றத வந்து நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, மேக் டிராவல் ஈஸிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. நிறைய பிளேஸ்க்கு நம்ம டிராவல் பண்ணலாம் சேர்ந்து. யூகே டைம் செட் ஆகல, இட்டாலி டைம் செட் ஆகல. இல்ல பெங்குவினை காணும். இப்ப என்னடா பண்றது? ஏன்னா அந்த படகுல அந்த போட்ல ஷிப்பா போட்டா. ஆமா, ஆக்சுவலா அந்த பேக்கரி ஐட்டம் பார்க்கும் போது எனக்கு இதான் வரும். சின்ன வயசுல கொஞ்சம் ஃபுல்ஃபில் இருக்கிற மாதிரி தான். மீன்ஸ் ஃபுல் சாரி ஸ்வீட்னஸ் சாப்பிட அதுக்கு சக்திவா என்னடா எச்சு துப்பிட்டு இருக்க? சிரிப்பா ஒரு சொல்றதை கேட்டா மென்ஷன் பண்ணுங்க. ஏன் மென்ஷன் பண்ணட்டுமே? நல்லா இருந்தா மட்டும் போடுங்க, நல்லா இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே.